இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மூன்றாவது ஓடிஐ ஆல்ரவுண்டரை நீக்கி பிசிசிஐ. இந்திய அணி பிளேயிங் லெவல் அதிரடி மாற்றம். ஓடிஐ தொடர் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் போட்டி என்பதால் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது போட்டியில் இந்திய அணி 2 மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 284 ரன்கள் எடுத்தது. KL ராகுல் சூப்பர் சதம் வீசினார். 92 பந்துகளில் 11 பவுண்டரி, 1 சிக்ஸுடன் 112 ரன்கள் எடுத்தார். கேப்டன் சுப்மன் கில் அரை சதம் அடித்தார். 56 ரன்கள் அடித்துள்ளார். பின்னர் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 47.3 ஓவரில் 3 விக்கெட் மட்டுமே இழந்து 286 ரன்கள் எடுத்து வெற்றியை எட்டியது. நியூசிலாந்து வீரர் டேரில் மிட்சல் 17 பந்துகளில் 131 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருதை வென்றார். இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடர் 1-1 என்ற கணக்கில் சமனுக்கு வந்துள்ளது. இரு அணிகளுக்கும் இடையான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இந்தூரில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தொடர் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் போட்டி என்பதால் மூன்றாவது போட்டியில் இந்திய அணியில் 2 மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது. அதாவது முதல் 2 போட்டிகளிலும் எதிர்பார்த்தபடி பந்து வீசாத பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதில் T20 ஸ்டார் பவுலர் ஹர்தீப் சிங் பிளேயிங் லெவலில் இடம்பெற உள்ளார். இதேபோல ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டியும் அணியிலிருந்து அதிரடியாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இரண்டாவது ஓடிஐ பேட்டிங்கில் சொதப்பிய நிதிஷ்குமார் ரெட்டி 21 பந்துகளில் 20 ரன்கள் மட்டுமே எடுத்தார். இதேபோல பவுலிங்கிலும் 2 ஓவர் மட்டுமே வீசிய அவர் 12 ரன்கள் கொடுத்தார். ஒரு விக்கெட்டும் வீழ்த்தவில்லை. பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலும் அணிக்கு பயனளிக்காத நிதிஷ்குமார் ரெட்டி இந்திய அணியிலிருந்து நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக துருவ் ஜுரால் பிளேயிங் லெவலில் சேர்க்கப்பட உள்ளார். மற்றபடி அணியில் வேறு எந்த மாற்றமும் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவது ஓடிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11 சுப்மன் கில் கேப்டன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரால், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்தீப் சிங் மற்றும் குல்தீப் யாதவ்.